ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரைஸ் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பீடு எடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஃப்ரேம் கடையிலேருந்து த்ரெட்டை விட்டு எடுத்துக்கோங்க. இது எப்படி ஃபஸ்ட்டு முடிச்சு போடணும், எப்படி உள்ளேருந்து வெளியே எடுக்கணுன்ற இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். நார்மல் மிஷின் த்ரெட்டில் கீழே முடிச்சு போட்டு மேலே எடுத்துகிட்டு நம்ம எப்படி பீட்ஸ்லாம் லோட் பண்ணோமோ அதே மாதிரி தான் லோட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு ஆன்டிக் பீடெலாம் லோட் பண்ணோம்ல, அதே மாதிரி ரைஸ் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெயின் ஸ்டிச்சாக கொடுக்குறேன். நல்லா உள்ளே தள்ளிட்டு கேப் இல்லாமல் கொடுக்குறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஒவ்வொரு ரைஸ் பீட் கொடுத்துட்டு இடையில வந்து ஆன்டிக் பீட், பேல் பீடு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். நான் வந்து இப்போ நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்காக எக்ஸாம்பிளுக்காக ரைஸ் பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸு தான், ஃப்ரீயாகவே தான் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். கொடுத்துட்டு எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடுறேன். நம்ம ரைஸ் பீடை வந்து இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம், சிக்ஸாக் மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம இடையில வந்து அதாவது ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக இப்படி கொடுக்கலாம். அதாவது சுகர் பீடு ஆன்டிக் பீடே லைன்ஸில் கொடுக்காம ரைஸ் பீடையும் நம்ம நெக்குக்கு வந்து அவுட்லைனில் வந்து கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த ரைஸ் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஜிக்ஸாகில் ஸ்டிச் பண்ணலாம். கிராஸாக ஸ்டிச் கொடுக்கணும். ஒரு ரைஸ் பீடுக்கு கீழே ஒரு ரைஸ் பீடு மேலே அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இடையில வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிளிப் ஸ்டோன்ஸு இல்லைன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ரைஸ் பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பிக் சைஸ்லேயே எடுங்க ப்ளவுஸில் போடும்போது, அப்போ தான் நல்லா பெருசாக தெரியும். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் பீடு வந்து லாக் ஆகும், இல்லைன்னா கீழேயே வந்துடும். இப்போ வந்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இழுத்தோன்னா அது கீழே இறங்கிரும். அந்த மாதிரி பண்ணாமல் அது லாக்காக நிற்கிறதுக்காக மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கீழேயும் அதே மாதிரி கீழே நிற்கணுன்றக்காக கீழே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அவ்வளோ ஜிக்ஸாக் மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை வி ஷேப்புன்னு சொல்லலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடலில் போட்டு கூட எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில வந்து நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அப்படின்னா பெரிய சைஸில் வந்து நம்ம கேப் கொடுக்கணும். நான் இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுனால குட்டி குட்டியாக கேப் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயும் வச்சுக்கலாம், கொஞ்சம் எட்ட வர்ற மாதிரி தள்ளியும் வச்சுக்கிடலாம். நம்ம என்ன ஸ்டோன் ஒட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டுக்கிறணும். நான் வந்து இப்போ கொஞ்சம் அதாவது ரொம்ப குட்டியான ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி தான் நான் கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே பிக் சைஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே கேப் விழுகிற மாதிரி வச்சுக்கிறணும். இல்லைன்னா நீங்கள் டேப்பு வச்சு அரை இன்ச்சு வர்ற மாதிரி ஒவ்வொரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்கில் வந்து சுகர் பீட் ஆன்டிக் பீட் லைன்ஸே கொடுக்காம இந்த மாதிரி நம்ம ரைஸ் பீட் லைன்ஸ் கொடுத்துட்டு சேரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி இடையில வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே கற்றுக்கிறணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எண்டு நாட்டு கொடுத்து முடிச்சிடுறேன். எண்டு நாட்டு வந்து சரியாக நிற்க மாட்டுது, பீட்ஸ்லாம் கலண்டுட்டு வர்றதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் எண்டு நாட்டு கொடுங்க. நீங்கள் இப்போ தானே ட்ரை பண்ணுறீங்க, அதனால் சரியாக லாக் ஆகாது. அதனால் நீங்கள் 2 எண்டு நாட்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நின்றும். இந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம இடையில வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டோன்னா ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஃப்ரெஞ்சு நாட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.